கதிரானந்தர், தங்களோட தந்தை துரைமுருகன் என்பது தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு அணை மற்றும் அந்த ஆறுகள் பற்றியான விவரங்களை அறிந்தவர். ஒரு மூத்த அரசியல் தலைவர். வேலூர் தொகுதியில், காட்பாடி தொகுதியில் தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தலில் நின்று தொடர்ந்து வென்று வருபவர். இதனால் நீங்கள் வேலூர் தொகுதியின் எம்பி, தந்தை அந்த வேலூர் சட்டமன்ற அந்த அந்த காட்பாடி சட்டமன்ற உறுப்பினராக பலமுறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியின் முன்னேற்றம் மற்றும் இந்த திட்டங்கள் வழிகாட்டுதலுக்கு தந்தையின் ஆலோசனை எந்த அளவுக்கு இருக்குது? அந்த வேலூர் தொகுதியின் முன்னேற்றம் மற்றும் அந்த தொகுதியின் வளர்ச்சி மற்றும் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற இயலும் இயலாது என்பதற்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியுமான துரைமுருகன் ஆலோசனை இருக்கும் என்பதால் உங்களிடம் அந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்பு, மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் அந்த உங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த முறையும் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். தந்தையின் ஆலோசனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மட்டும் கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். அதாவது தந்தையாக எங்க அப்பா எனக்கு இப்போ இல்லை, சின்ன வயசுல இருக்கும் போதே எனக்கு அரசியல் அறிவுரைகள் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி நான் கேட்பேன், கார்ல போயிட்டு இருப்பாங்க எங்க அப்பா. போயிட்டு இருக்கும் போது கரெக்டா சிட்டிக்குள்ள நுழையும் போது 2 கண்ணாடி இறக்கிடுவாங்க. கார் கண்ணாடி, ஏசி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கார் கண்ணாடி இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி இறக்கிட்டு போகும்போது வண்டி மெதுவா, வேகமா போகாது வண்டி, மெதுவா மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போவாங்க, கையாட்டிட்டு போவாங்க, நிறுத்துவாங்க, பேசுவாங்க, மக்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்குவாங்க. நான் சொல்லுவேன், அப்பா வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா, சின்ன பையன் தானே, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, கண்ணாடி எல்லாம் ஏற்றிடலாம்ப்பா அப்படின்னா, இல்ல அந்த மாதிரி இருக்க கூட மக்கள் கிட்ட நேரடியா இருக்கணும். அவன் ஏதாவது ஒரு குறை சொல்லணும் கூட வருவான். நம்ம கண்ணாடி ஏற்றிட்டோம்னா சொல்லக்கூடிய குறைகள் இருக்காது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை முருகான்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. முருகான்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. வயதான குடிமகன்லாம் உட்கார்ந்து நின்றுட்டு இருப்பாங்க. முருகா அப்படின்னுவாங்க. உடனே எங்க அப்பா அண்ணா என்னன்னு சொல்லி நின்று பேசுவாங்க. இப்ப கண்ணாடி ஏற்றிட்டோம், அவங்க கூப்பிடுறது கூட நம்ம காதுக்கு விழாது. அதனால கண்ணாடி இறக்கணும்னு சொல்லி இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கத்துக் கொடுப்பாங்க என்கிட்ட. அதே மாதிரி நம்ம வீடு தேடி வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும், வீடு தேடி வந்தவங்கிட்ட நம்ம எவ்வளவுதான் கோபத்திலயோ பசியிலயோ டயர்டா கூட வந்திருப்போம். ஆனா நம்ம வீட்டுக்கு ஒரு இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறைய சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்து என்ன நேரத்துக்கு வந்திருப்பாங்களோ, சாப்பிட்டாங்களோ இல்லையோ அப்படின்னு கூட எவ்வளவு நேரமானாலும் வந்தவங்களை முதல்ல பார்த்து அவங்களோட குறைகளை கேட்டு அனுப்பிட்டு தான் நம்ம வீட்டு வாசப்படி வெளியே நாங்க போகணும். இப்படி எல்லாம் சில விஷயங்கள் அவங்க சொல்லி தெரியும். சில விஷயங்கள் அவங்ககிட்ட பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் எங்க முதலமைச்சர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். சில விஷயங்கள் எங்க தலைவர் கலைஞர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அவங்க கூடவே இருந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 50 ஆண்டு காலம் மேல ஒருவர் ஒரு சட்டமன்ற கான்ஸ்டிடுவன்சிலேயே, தொகுதியிலேயே மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா அது தலைவருக்காக அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அதை இந்தியாவில சாதிச்சு காட்டியிருக்காங்க எங்க அப்பா. அப்பா அவங்க கிட்ட கேட்டிருக்கேன் நிறைய விட, இது எங்களுக்கு போர் அடிக்கலையா, உங்களுக்கு சலிக்கலையா அப்படின்னு கூட நான் 2 மணி கேட்டிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க தொகுதி மாதிரி வேற ஏதாவது தொகுதியில நின்றுடலாமா அப்படின்னு. எங்க அப்பா அதெல்லாம் மறுத்து இருக்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன், எப்படி என்ன எதுக்காக நீங்க மீண்டும் மீண்டும் ஒரே தொகுதியில நிக்கிறீங்க, எப்படி உங்களால ஜெயிக்க முடியுதுன்னு கேட்கும் போது உன் கேள்வியிலேயே பதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நீ அதை தொகுதின்னு சொல்ற, நான் அதை கோவில்னு சொல்றேன், நீ தொகுதி மக்கள்னு சொல்ற, வாக்காளர்னு சொல்ற, நான் அவங்கள வணங்கக்கூடிய தெய்வங்கள் சொல்றேன். நான் அதை கோவிலா பார்ப்பதனால, வாக்காளர்களை தெய்வமா பார்க்கறதுனால, அதனால என்னோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கு, என்னோட டெடிகேஷன் லெவல் இன்க்ரீஸா இருக்கும். ஆனா நீ தொகுதி வாக்காளர்னு பார்க்கும் போது ஒரு படி கம்மியா இருக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், இனிமேட்டு உங்கள் வழியிலே வேலூர் எனது கோயில், வாக்காளர் எனது தெய்வம், உங்கள் வழியில நானும் செல்வேன்னு அவங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறேன். ஆகையால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அப்பா சொல்லிக் கொடுக்கக்கூடிய திட்டங்கள், சொல்லிக் கொடுக்க கூட இருந்து சில விஷயங்கள்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்க நடக்கிற பாணியிலேயே, அவங்க பேசுற பாணியிலேயே, அவங்க ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸை கையாளக்கூடிய விஷயங்கள்லயே நிறைய விஷயங்கள் அங்க கூட இருந்து கத்துக்கிறோம். அதனால எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, இன்னும் கத்துக்கிட்டே இருக்காங்க. நன்றி சார். தந்தையின் வழியில் உங்கள் அரசியல் பணியை தொடரவும், வேலூர் மக்களவை தொகுதியில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பை வாக்காளர் முடிவு செய்யவும் சத்தியம் டிவி சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி சார்.